காய்ஸே குட் மார்னிங். வழக்கம் போல் நம்ம பிளாக் காஃபியை போட்டு பிளாக் காஃபி ஒரே கசப்பு தான். 90 டேஸ்க்கு நம்ம இதுதான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை நமக்கு. ஆஃபீஸ்க்கு வேறு டைம் ஆகிடுச்சு. டப்பு நடந்துட்டு வந்து வண்டி எடுக்க போனால் வண்டி ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு. ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது ஒரு கால் வந்துச்சு. மச்சான் எங்கடா இருக்க? நம்ம 2 பேரும் காலேஜ் முடிச்சு 1 வருஷம் ஆகுது, இன்னும் மார்க் ஷீட்டே வாங்காத நம்ம 2 பேரும் சுற்றிட்டு இருக்கோன்னு. சரி நம்ம அப்படியே காலேஜ் பக்கம் போனால் ஒரு 2 hours வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. வேறு என்ன பண்ணுறது, மார்க் ஷீட் வேணும்னா வெயிட் பண்ணி தானே ஆகணும். அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு அந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக மார்க் ஷீட்டை வாங்கியாச்சு. நம்ம படித்த காலேஜுக்கு ஒரு குட் பாயை போட்டு அப்படியே நம்ம ரிட்டர்ன் வண்டி எடுத்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. வீட்டுக்கு கிளம்பலான்னு நினச்சா மச்சான் வர திடீர்னு மச்சான் வாடா சாந்தம் சர்ச் போகலான்றான். சரி என்ன பண்ணுறது, போகிற வழியில் தானே இருக்குன்னு அப்படியே நம்ம அந்த சர்ச் போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கு நம்ம கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா டைம் 3 o'clock ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம சாப்பிட்டா வேலையே ஆகாதுன்ட்டு ஆப்பிள் மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம தண்ணி குடிச்சிட்டு ரன்னிங்க்கு கிளம்பியாச்சு. ஷூ எல்லாமே பக்காவாக போட்டு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம ரன்னிங் போக வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. அப்படியே ஸ்லோவாக வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். எனக்குன்னு தெரிஞ்ச எக்ஸசைஸை மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே நேற்று யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேன். அந்த எக்ஸசைஸை கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நீங்களே அதை பாருங்களேன். அப்படியே ரன்னிங்கை ஓடிட்டு டேவை முடிச்சிட்டேன் காய்ஸே. பாய் பாய்.